இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணன்றத லட்சிய கனவா நினைச்சு பயணிக்கிறீங்களோ அவங்களுக்கானதாங்க இந்த வீடியோ. ஏன்னா நம்ம இந்தியன் ஆர்மி அவங்களுக்காக ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா என்ட்ரன்ஸ் ரிட்டன் எக்ஸாம் இல்லாம நாம இப்ப ஆர்மில ஜாயின் பண்றதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அதுக்கு அவங்க வைக்கிறது 3 கண்டிஷன் தான். அது என்ன கண்டிஷன், அது டேட் எப்போ வரைக்கும் அப்ளிகேஷன் பண்றது, அது இல்லாம நம்ம அதை ஜாயின் பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு சேலரி வரும், எப்படி என்னென்ன ப்ரொசீஜர்ல அவங்க நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க, அதை பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். வாங்க வீடியோ. ஹாய் ஆர்மி ஆஸ்பிரன்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிசி ஸ்கூல். ஆர்டிசி மீன்ஸ் ரவி ட்ரில் கிளாஸ். இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி எழுத்து தேர்வே இல்லாம நம்ம எப்படி ஆர்மில என்ட்ரி ஆகுறதுன்றத பத்தி பார்ப்போம். அதுதாங்க இப்ப நம்ம இந்தியன் ஆர்மி NCC 124th மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீமை விட்டுருக்காங்க. இது அப்ளிகேஷனோட எண்ட் ஆஃப் டேட் என்னன்னா March 16, 2026. நீங்க மறக்காம இத அப்ளிகேஷனை போட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இதுக்கு அப்ளிகேஷனுக்கு நீங்க எலிஜிபிலிட்டியா இல்லையான்றதுக்கு நான் சொன்ன மாதிரி இது 3 கண்டிஷன் வச்சிருக்காங்க. கண்டிஷன் நம்பர் 1, கண்டிப்பா நீங்க அன்மேரிடா இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2, உங்களுக்கு NCC C சர்டிபிகேட் வித் B கிரேடிங்ல இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 3, ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில நீங்க UG கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்ற போது லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம். இப்ப நீங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது இல்லாம எப்படி நம்ம இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுன்றத பத்தி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்றதுக்கு www.joinindianarmy.nic.in என்ற வெப்சைட்டுக்கு போகணும். அந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும். இந்த NCC 124th டைரக்ட் என்ட்ரி ஸ்கீம்ல டோட்டல் மென் அண்ட் விமனுக்கு வந்து 70+10 வேகன்சி இருக்குங்க. மறக்காம இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இருக்கிற அந்த வேகன்சியை ஃபில் பண்ணி நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்காங்க. இப்ப இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம போடுறதுன்றதை பத்தி பார்ப்போம். நீங்க இதுக்கு முன்னாடியே www.joinindianarmy.nic.in ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாச்சுன்னா பெஸ்ட். நீங்க டைரக்டா யூசர் ஐடி அண்ட் நாம பாஸ்வேர்டை வச்சுட்டு நீங்க NCC ஆபீசர் செலக்ஷன் போர்டில் போயிட்டு ஆபீசர் செலக்ஷன் சைட்டை ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி பண்ணலாம். அப்படி இல்லைன்ற போது நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். வாங்க எப்படின்னு பார்ப்போம். இப்ப நீங்க www.joinindianarmy.nic.in வெப்சைட்ல ஓபன் ஆனதுமே உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இப்ப நம்ம டிவில இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி இந்த ஒரு பேஜ் ஓபன் ஆகுது. இந்த பேஜ்ல ஆபீசர் செலக்ஷன் இப்ப அந்த பட்டனை கிளிக் பண்ற போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செக் எலிஜிபிலிட்டின்றது ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல நீங்க பாருங்க. இப்ப பாக்குற போது இந்த செக் எலிஜிபிலிட்டி பேஜ்ல நீங்க 1 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், 2 அன்மேரிட், 3 உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 4 NCC சர்டிபிகேட்டோட உங்களுடைய என்ன கிரேடிங். இதை நீங்க கிளிக் பண்ணி செக் எலிஜிபிலிட்டின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணலான்றது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அப்ளிகேஷன் பேஜுக்கு போகும். அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிட்டு பின்னாடி நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாச்சுன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்க ஃபர்தரான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு போகலாம். இல்ல நான் இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா லெஃப்ட் சைட்ல ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று காட்டும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் ஒரு 4 டாக்குமெண்ட் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு, செகண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்கேனர்டு காப்பி, அதோட சைஸ் இருக்கணும் 5 KB இருந்து 10 KB. தேர்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதோட ஸ்கேனர்டு காப்பி, அதோட சைஸ் இருக்கணும் 10 KB இருந்து 20 KB. ஃபோர்த்தா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் இருக்கிற இமெயில், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில். இதெல்லாம் இருந்துட்டு பின்னாடி தான் நீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். உங்க யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நீங்க அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு தேவையான டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்காங்க, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு
ஃபைனலா நீங்க எல்லா ஷார்ட் லிஸ்ட் மெரிட்ல பாஸ் ஆயிட்டு என்ட்ரி ட்ரைனிங் என்ட்ரி ஆனா கூட அப்போ நீங்க கண்டுபிடிச்சதுன்னா உங்களை வந்து டிபார் பண்ணிடுவாங்க. அதனால எந்த ஒரு தப்பும் பண்ண வேண்டாம். அப்ளிகேஷன் போடும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை மறுபடியும் நீங்க செக் பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட் பண்ணுங்க. இப்ப அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. பிஃபோர் 16 மார்ச் 2026 நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுன்றத பத்தி பார்ப்போம். அப்ளிகேஷன் கொடுத்த பின்னாடி அதை எஸ்எஸ்பி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நியர் அபவுட் மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பில வந்து ஜாயின் பண்றதுக்கான காலிங் லெட்டர் பை இமெயில் இல்லைன்னா எஸ்எம்எஸ் இதோ ஒரு இதுல வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க இமெயிலையோ எஸ்எம்எஸ்லயோ கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னா நம்ம இந்தியாவில் டோட்டல் 4 எஸ்எஸ்பி சென்டர் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடகா பெங்களூர்ல ஒரு எஸ்எஸ்பி சென்டர் இருக்குது. ரெண்டாவது போபால் மத்திய பிரதேஷ்ல ஒரு எஸ்எஸ்பி சென்டர் இருக்கு. மூணாவது உத்தரப்பிரதேஷ் பிரயாக்ராஜ்ல ஒரு எஸ்எஸ்பி சென்டர் இருக்குது. நாலாவது பஞ்சாப் ஜலந்தர்ல ஒரு எஸ்எஸ்பி சென்டர் இருக்கு. 4ல ஏதோ ஒரு சென்டர்ல தான் உங்களுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கும். 5 days கேம்ப் இருக்கும். அதுக்கு நீங்க உங்களுடைய சாய்ஸான எஸ்எஸ்பி சென்டர் கூட சூஸ் பண்ணலாம். அதுக்கான சைட் எப்போ ஓப்பன் ஆகும்னா சேம் இந்த ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்ல 15th ஏப்ரல் நியர் அபவுட் வந்து உங்களுக்கு அந்த சான்ஸ் ஓப்பன் ஆகும். அப்ப நீங்க உங்களுடைய சாய்ஸ் நியர் அபவுட் உங்களுடைய ஹோம் டவுனுக்கு நியர் அபவுட் இருக்கிறத கூட நீங்க பெங்களூர் தமிழ்நாடுல இருந்தாச்சுன்னா கர்நாடகா பெங்களூர்ல நீங்க உங்களுடைய சாய்ஸ் பெங்களூர்ல போயிட்டு 5 days கேம்ப் அட்டன் பண்ணிட்டு நீங்க அங்க இருந்துட்டு செலக்ட் ஆயிட்டு வரலாம். இன்கேஸ் நீங்க வந்து இப்ப ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் மேல வந்துட்டு உங்களை வந்து கால்பர் பண்ணிட்டாங்க. நீங்க பெங்களூர் எஸ்எஸ்பி சென்டருக்கு போயிட்டீங்க. 5 days கேம்ப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்து 2 ஸ்டேஜ்ல நடக்கும் உங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும் ஓஐடி ஆபீசர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் டெஸ்ட். ரெண்டாவது பிபி அண்ட் டிடி பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். இந்த 2 டெஸ்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க கிளியர் பண்ண பின்னாடி செகண்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க. இன்கேஸ் யார் யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகலையோ அவங்க அதே நாள்ல வாபஸ் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு ப்ரொமோட் ஆவீங்க. செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது அங்க உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் நடக்கும். இந்த எக்யூப்மெண்ட் இருக்கிற மாதிரி இதே சேம் எக்யூப்மெண்ட் தான் இருக்கும். அங்க என்ன இருக்குன்னா குரூப் டாஸ்க் அப்டிக்கல் அப்புறம் ஜிடிஓன்ற குரூப் டாஸ்க் எக்ஸாம் பண்ணுவாங்க. இப்ப அந்த குரூப் டாஸ்க்கும் கிளியர் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இந்த ஸ்டேஜும் நீங்க கிளியர் பண்ண பின்னாடி உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எஸ்எஸ்பி டீம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா அங்கேயே உங்களுக்கு மெடிக்கல் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகும். இன்கேஸ் நீங்க எஸ்எஸ்பியில மெடிக்கல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி யார் யார் ஷார்ட் லிஸ்ட் உங்களுக்கு யாருக்குமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃபைனலா உங்க மெயிலோ எஸ்எம்எஸ் நீங்க கொடுத்த நம்பருக்கோ எஸ்எம்எஸ் த்ரூ தான் அவங்க உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் செலக்டட் டீமுக்கு மட்டும் கால்பர் பண்ணுவாங்க. பேலன்ஸ்க்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன் மறுபடியும் ஆக்டிவா இருக்கிற இமெயில கொடுங்க. ஆக்டிவா இருக்கிற மொபைல் நம்பரை மட்டும்தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற போது ஃபில் பண்ணணும். செகண்ட், நீங்க இந்த ப்ரோசஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு, வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு கால்பர் வரும். மேபி இதோட ட்ரைனிங் பீரியட் இது வரைக்கும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றத பிளானிங் இருக்கு. அதனாலதான் இந்த ப்ரோசஸ் நடக்குது. அப்ப நீங்க எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்ற போது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கு நீங்க ஓடிஏ சென்னையில ஜாயின் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து உங்க ட்ரைனிங் வந்து 49th வீக் நடக்கும். 49th வீக் நடக்கிற ட்ரைனிங் டியூரேஷன்ல உங்களுடைய பேமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 56,100 rupees இருக்குங்க. ட்ரைனிங் பீரியட்லயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கேல் சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 49th வீக் முடிச்ச பின்னாடி உங்களுடைய பேமெண்ட் ஆனுவல் வந்து 17 to 18 lakh வரைக்கும் இருக்குங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே இருக்கு. நீங்க இப்ப ஜாயின் பண்றது ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன்ன்றதுனால 5 years 10 years 15 years இருக்குங்க. நீங்க 5 years அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்ல வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. என்னன்னா நீங்க உங்களை செல்ஃபா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண பின்னாடி தான் நீங்க நெக்ஸ்ட் கண்டினியூஸ் சர்வீஸ் பண்ணலாம். இல்ல நான் 5 years கூட நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் சிவில் ஏதாவது பிளான் பண்றேன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சிவில்ல மேக்ஸிமம் பெனிஃபிட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்க சிவில்ல உங்களுடைய லைஃபை செட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாம செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க. பட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இதுல எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமே இல்லாம டைரக்டா செகண்ட் ஸ்டேஜுக்கு போகணும். செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து தேர்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஆஃபீஸர் கேடர் நீங்க ப்ரொமோட் ஆகணும்னா பிஃபோர் 16 மார்ச் 2026 முன்னாடியே அப்ளிகேஷனை கன்ஃபார்மா ஃபில் பண்ணுங்க.
உங்களுடைய தகுதியை நீங்க ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா எத்தனையோ என்சிசி கேம்ப் எல்லாம் அட்டன் பண்ணிருப்பீங்க. அங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்க பண்ண போறாங்க. ஜஸ்ட் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் நமக்கு ஃபர்ஸ்ட் மேன்ற வரைக்கும், இப்ப மார்ச் வரல. மார்ச், ஏப்ரல், மே இன்னும் ஒரு 2 மாசமே நமக்கு ஃபுல்லா இருக்கு. 2 மாசத்துல ஆட்டோமேட்டிக்கா இன்னும் நீங்க செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஈஸியா நீங்க இந்த ஜாபை கேட்ச் பண்ணலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் டைம்ல சர்வர் டவுனு, சர்வர் பிசின்ற மாதிரி உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியாம போச்சுன்னா பெரிய லாஸ் ஆயிடும். வாய்ப்பு இருக்கிற போது யூஸ் பண்ணிக்காங்க. இதுக்கு முன்னாடி யாராவது ட்ரை பண்ணிட்டு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல முடியலனாலையும் நோ ப்ராப்ளம். தோல்வியின் தோள்களில் கால் வைத்து வெற்றி என்றும் சிம்மாசனத்தை அடைவோம் என்ற கான்செப்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் தோல்வியை எடுத்துக்காம தோல்வியை தொடர்ந்து தான் வெற்றி இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறதுக்கான நேரம் இப்ப நமக்கு வந்தாச்சு. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கும். நீங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்றீங்க. கம்மிங் இந்த வருஷத்தோட இயர் எண்ட்ல ஓடிஏல நல்ல ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்றீங்க. 49 வீக் ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்தியன் ஆர்மியில ஜாயின் பண்ணிட்டு நீங்க நினைச்ச உங்க லட்சியத்தை அடைஞ்சிட்டு நாட்டுக்காக சேவை பண்ண போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் அப்ளிகேஷன் போட சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஆக்சுவலி அப்ளிகேஷன் போட்டு பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்ன இருக்கும், மெயின் இந்த குரூப் டாஸ்க் எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி அவங்க வந்து இதுன்னுவாங்க, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் எக்யூப்மெண்ட் இருக்கும் குரூப் டாஸ்க்ல. இந்த எக்யூப்மெண்ட்டை தான் நீங்க வந்து 8 இல்லைன்னா 10 பேர் ஒரு டீம் விட்டு தான் அவங்க வந்து செலக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போவாங்க. அதனால நீங்க இப்ப இருந்தே ஒரு பிளான் பண்ணுங்க, அப்ளிகேஷன் போடுங்க. கண்டிப்பா ஜெயிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்குவோம். ஜெய்ஹிந்த்.